பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. எலிமென்ட்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 7826878268. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்லை வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். நம்ம சமீபத்துல ஒரு விஷயத்த பார்த்திருப்போம். பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பெயர் இல்லை, அதனால தமிழகத்தை புறக்கணித்த மத்திய அரசுக்கு பாடம் புகட்டுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் நித்தி ஆயோக் கூட்டத்தையே புறக்கணிக்க இருப்பதாக ஒரு செய்தி. இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, நாடு முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது ஒரு பிரச்சனையாக வெடித்திருக்கிறது. தமிழ்நாட்டிலுமே கூட முதல்வர் மட்டும் இல்ல, மற்ற எதிர்கட்சிகளுமே கூட இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதற்கு முன்னதாக முதல்ல இந்த விஷயத்துல பார்க்கணும் அப்படின்னா, இது பட்ஜெட்ல இந்த பெயர் புறக்கணிப்பால் எந்த நிதி குறைபாடும் இருக்காது. இந்த 48 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்ல ஒவ்வொரு ஸ்கீம்லையும் பாரபட்சம் இல்லாமல் பொதுவா என்னென்ன அலோகேஷன் இருக்குமோ அதே வகையில் தான் இந்த பட்ஜெட் அலோகேஷன் இருக்கும். முதல்ல இந்த நித்தி ஆயோக் விஷயத்துக்கு வருவோம். 27ஆம் தேதி நித்தி ஆயோக்கோட கவர்னிங் கவுன்சில் கூட்டம் டெல்லியில நடக்க இருக்கிறது. இதற்கு தான் எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். புறக்கணிப்போம், எங்களை புறக்கணித்த உங்களை நாங்கள் புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நித்தி ஆயோக்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இது தொடர்பான விவாதம் பாஜக தரப்புல திரு அண்ணாமலை அவர்கள், தமிழக பாஜக தலைவர், அவர் விளக்கம் கொடுத்து பதிலடி கொடுத்து ஒரு நீண்ட வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா முக்கியமான விஷயம், நித்தி ஆயோக்கோட ஃபங்க்ஷனிங் என்ன, இதை முதல்வர் புறக்கணித்தால் என்ன, இது தொடர்பான ஒட்டுமொத்த எக்ஸ்பிளைனர் இது. முதல்ல நித்தி ஆயோக்னா என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த நித்தி ஆயோக் அப்படின்றது 2015 தான் முதல் முறையா வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திட்டக்குழு, திட்ட ஆணையம் அப்படின்னு அழைக்கப்பட்ட பிளானிங் கமிஷன் இருந்தது. 1950 அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையிலான அரசுல கேபினெட்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நாட்டிற்கு ஒரு ஆணையம் இருந்து திட்டங்களை வகுத்து தருவதற்கும் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கும் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டது, பிளானிங் கமிஷன் அப்படின்னு. 1951 முதல் முறையாக 5 இயர் பிளான் அமலானது, கொண்டு வரப்பட்டது. இந்த ஐந்தாண்டு திட்டம்லாம் நம்ம பார்த்துருவோம். 5 இயர் பிளான், எவ்ரி 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய வகையில ஒரு 5 இயர்க்கான ஒரு பிளானிங், ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்து அதற்கான 5 ஆண்டுகளுக்கான திட்டம் என நம்ம இந்தியாலையும் கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து பல வருஷம் இருந்தது. நடுவில் இடைப்பட்ட காலத்துல ஒவ்வொரு முறை இந்தியாவில் ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரும்போதும், இந்த 90s குறிப்பா அந்த நேரத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னாலும் சரி, இந்தியா பாகிஸ்தான் வார் 60s வந்த போதும் சரி, அப்போ மட்டும் சில காலம் தடைப்பட்டது. 2010 வாக்குல பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது திட்ட ஆணையத்தின் செயல்பாடு குறித்து. இந்த திட்ட ஆணையத்தின் செயல்பாடு குறித்து ஒரு பிரச்சனை ஒரு சர்ச்சை வந்தோடனே 2014 ஒரு பூர்ண மெஜாரிட்டியோட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக என்டிஏ சர்க்கார் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க முதல் விஷயமா பண்ணது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தின உரையில பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த ஒன்று, திட்ட ஆணையம் அபாலிஷ் செய்யப்படும், அதற்கு பதிலாக நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வரப்படும் அப்படின்னு. இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் பாடி, சேம் சக்சஸர், அதாவது அதோட கண்டினியூஷனாவே இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஒரு ஃபார்மேஷன்ல இருக்கும் அப்படின்னு. அதன் அடிப்படையில் 2015 ஜனவரி 1ஆம் தேதி முதல் நாள், அந்த வருஷத்தோட முதல் நாள்லேயே நிதி ஆயோக் அதே கேபினட் ரெசல்யூஷன், எப்படி 1950 ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிளானிங் கமிஷன் அமைப்பதற்கு ஒரு கேபினட் ரெசல்யூஷன் போட்டாரோ, அதே போல நிதி ஆயோக்குக்கும் ஒரு கேபினட் ரெசல்யூஷன் மூலியமா தான் நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது. இது முதல்ல நம்ம இந்த கேபினட் ரெசல்யூஷன் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நிதி ஆயோக்குக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. இந்த நிதி ஆயோக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்காவான திங்க் டேங்க் பாலிசி அட்வைசர்ஸ். ஒரு நாட்டில் எப்பவுமே ஆலோசனை சொல்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு உயர்மட்ட குழு இருக்கணும்ன்றது பல நாடுகள்ல இருக்கும், அதே போல இந்தியாலையும் இருந்தது. பிளானிங் கமிஷனோட ஃபங்க்ஷனிங் வேற.
இந்த விஷயத்துல வந்து பியூர் பக்கா திங்க் டேங்க் பாலிசி குரூப்பா இருக்கிறது தான் நித்தி ஆயோக். இந்த நித்தி ஆயோக்கோட வித்தியாசம் பிளானிங் கமிஷனோட என்னன்னு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, நித்தி ஆயோக்கும் பிளானிங் கமிஷனும் ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு காமன் ஒரே ஒரு விஷயத்துல தான் இருக்கு. என்ன அப்படின்னா, அது ரெண்டுமே வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது, அதே போல ஸ்டாச்சுட்டரி பாடியும் கிடையாது. ரெண்டுமே ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாடி, அதாவது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். இது ரெண்டுமே வந்து பாலிசி டிசிஷன்ஸை வகுத்து தரக்கூடிய ஒன்று. இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்க்கலாம். முதல் விஷயமா சொல்லணும் அப்படின்னா, நித்தி ஆயோக் அப்படின்றது வந்து வெறும் திட்ட செயல்பாட்டு ஆலோசனை விஷயங்கள். அதாவது ஒரு திட்டம் வகுக்கிறோம். இந்த நாட்டுல வந்து இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, இந்த மேஜர் இஷ்யூஸ், ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, இனோவேஷன் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கு, இங்கெல்லாம் வந்து ஒரு ஹெல்த் தொடர்பான விஷயங்கள்லாம் குறைவா இருக்கு, இங்க சுகாதாரம் குறைவா இருக்கு அப்படின்ட்டு ரிப்போர்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை வந்து இதுல இருந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்ட்டு ஆலோசனையும் கொடுத்து மாநிலங்களுக்கு கொடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. வருஷம் இண்டெக்ஸ் எல்லாம் விடுவாங்க. இந்த இண்டெக்ஸ்ல எந்த மாநிலம் இருக்கு, இந்த இண்டெக்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுவும் விடுவாங்க. வேறஸ் நம்ம பிளானிங் கமிஷன் பார்த்தோம் அப்படின்னா, பிளானிங் கமிஷன் இஸ் மோர் ஆஃப் அ இம்ப்ளிமெண்டிங் பாடி. அதாவது நிதி ஆயோக்கிற்கு நிதி ஒதுக்குதல் மற்றும் நிதியை கையாளும் விஷயம்லாம் கிடையாது. ஆனா பிளானிங் கமிஷனிடம் அனைத்து அதிகாரமும் இருந்தது. அதாவது 2015க்கு முன்னாடி வரைக்கும் இருந்த அந்த திட்ட ஆணையம் எனும் பிளானிங் கமிஷனுக்கு சகல அதிகாரமும் இருந்தது. ஒவ்வொரு விஷயத்திலையும் நிதி ஒதுக்குதல்ல இருந்து பல விஷயங்கள் வந்து பிளானிங் கமிஷனால செயல்படுத்த முடியும். முடிந்தால் பல திட்டங்களை நிறுத்த கூட முடியும். குறிப்பா சொல்லணும்னா பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட டைரக்டா பிளானிங் கமிஷன் வந்து ஒன்றிணைந்து செயல்பட்டு பல விஷயங்களை வந்து பல திட்டங்களை வந்து நேரடியாக செயல்படுத்த சர்பாசிங் எவ்ரிதிங். இதோட திட்ட ஆணையத்தோட ஒரு ஃபங்க்ஷனிங் பார்த்தோம் அப்படின்னா அப் டு டவுன். அதாவது மேல் மட்டத்துல பிரதமர் மற்றும் 8 நிரந்தர உறுப்பினர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய செயல் திட்டம் கிராஸ் ரூட்ஸ் லெவலுக்கு கொண்டு போகப்படும். ஆனா இந்த பக்கம் நித்தி ஆயோக் பார்த்தோம்னா டவுன் டு அப் அப்படின்னு இருக்கு. அதாவது மாநிலங்கள், ஏன் மாநில அரசுகளையும் கீழே போய் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இருந்து கீழே இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் நடந்து வரும். கீழே இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆலோசனைகள், பரிந்துரைகள், எங்களுக்கு இந்த திட்டம் வேணும், எங்களுக்கு இது தேவை இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். அதுக்கப்புறம் மேல வந்து கொண்டு போயிட்டு அதை மேல ஆலோசிச்சு அங்கிருந்து கீழே திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிளானிங் கமிஷன்ல பார்த்தோம்னா மேல இருந்து கீழே இம்ப்ளிமெண்டேஷன், நித்தி ஆயோக்ல கீழே இருந்து மேல இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ கீழே இருக்கக்கூடிய குரல் மேல கேட்கும். அதுதான் இதோட ஒட்டுமொத்த மோட்டோ. நித்தி ஆயோக்கு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்லி பார்த்தோம்னா இந்த பிளானிங் கமிஷனுக்கு 8 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அதெல்லாம் இருப்பாங்கல்ல. பட் ஆனா நித்தி ஆயோக்ல அப்படி கிடையாது. பியூர் ஆஃப் ஒரு நியூ ஜென் ஒரு பாடி மாதிரி இருக்கும். இதோட கரண்ட் மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி திட்ட ஆணையத்தின் தலைவராக பிரதமர் இருந்தாரோ அதே போல நித்தி ஆயோக்கின் தலைவராகவும் ஒரு பிரதமரே இருப்பார். அதாவது கரண்ட்லி பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். 2015ல இருந்து இப்போ வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தான் இருக்காரு. அடுத்தடுத்த காலங்கள்ல யார் பிரதமராக வந்தாலும் இந்த நித்தி ஆயோக்கின் தலைவராக பிரதமர் பதவியில் இருப்பவரே இருப்பார். அடுத்து வைஸ் சேர்மனாக இன்னொருவர் இருப்பார். இவர் நேரடியாக நியமிக்கப்படுவர் பிரதமரால். இவர் பார்த்தோம் அப்படின்னா கேபினட் ரேங்க் கொடுக்கப்படும். அதை தாண்டி கீழே பார்த்தோம் அப்படின்னா பெர்மனன்ட் மெம்பர்ஸ்னு 4 பேர், பார்ட் டைம் மெம்பர்ஸ் அப்படின்னு இன்னொரு 4 பேர் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க எல்லாமே பார்த்தோம்னா ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவதற்காக வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளாக இருப்பார்கள். இவர்கள் எல்லாமே பிரதமருடைய ப்ரியோகிரேட்டிவ். அவர் தான் வந்து யார் வேண்டும் யார் வேண்டாம்னு நியமிக்கக்கூடிய விஷயத்துல இருப்பாரு. இதை தாண்டி ஒரு கவர்னிங் கவுன்சில் அப்படின்னு இருக்கு. இந்த கவர்னிங் கவுன்சில்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இந்த எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசுல மத்திய கேபினட் இருக்கக்கூடிய ஒரு 4 பேரை பிரதமரால வந்து ஒரு முன்மொழிய முடியும். அந்த எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்லி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா, நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராமன், அப்புறம் புதிதாக அமைச்சரவையில் வந்திருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரான சிவராஜ் சிங் சௌஹான். இது முந்தின டேர்ம்ல ஒருத்தர், அதுக்கு முந்தின டேர்ம்ல ஒருத்தர் இருப்பாங்க. மேஜரா இந்த 3 பேர் மாற மாட்டாங்க. உள்துறை, பாதுகாப்புத்துறை, நிதித்துறை, இந்த 3 பேரும் மேக்சிமம் இந்த அபிஷியோ மெம்பர்ஸா இருப்பாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் அப்படின்னு சில அமைச்சர்களையும் அழைப்பாங்க. இவர்கள் பார்த்தோம்னா கரண்ட் செட்ல பார்த்தோம் அப்படின்னா சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி, கனரக தொழிற்சாலைகள் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு HD குமாரசாமி, அதுக்கப்புறம் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராம்மோகன் நாயுடு அப்படின்ட்டு ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. சிராக் பாஸ்வான் இருக்காரு, ஜித்தன் ராம் மாஞ்சி இருக்காங்க. இந்த டைம் கூட்டணி சர்க்கார்ல, ஸோ கூட்டணிக்கு மேட்ச் பண்ணி இருக்காங்க. இதை தாண்டி மிக முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக்கோட ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் பிளானிங் கமிஷனை விட வித்தியாசமா இருக்கு அப்படின்னா அது
கவர்னிங் கவுன்சில் தான். கவர்னிங் கவுன்சிலோட தலைவராக பிரதமர் மோடி இருக்க, துணைத் தலைவராக வைஸ் சேர்மனா இருக்கக்கூடிய அவர் இருக்க, ஒரு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் அந்த ஸ்பெஷல் இன்வைட்டிஸை தாண்டி மிக முக்கியமான ஒரு செட் ஆஃப் பீப்புள் வராங்க. அவங்க யாரு? இந்த நாட்டோட மாநில முதல்வர்கள். யாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 மாநிலங்கள் இருக்குல்ல, 30 மாநிலங்களின் சேர்ந்த முதல்வர்கள். அந்த 30 மாநிலங்கள்ல 2 வந்து யூனியன் டெரிட்டரியா இருக்கு. ஸோ அதுல வந்து இருக்கக்கூடிய 2 முதல்வர்கள் அவர்களும் சேர்த்து, அதாவது 28+2 அப்படின்ற காம்போசிஷன்ல 30 முதல்வர்கள் இருப்பாங்க. இதை தாண்டி சட்டசபை இல்லாத யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த லெப்டினன்ட் கவர்னர்ஸும் இருப்பாங்க. இவங்க தான் அந்த முக்கியமான கவர்னிங் கவுன்சிலோடைய மெம்பர்ஸ். அதாவது பிளானிங் கமிஷன்ல இல்லாத விஷயம் இதுல இருக்கு அப்படின்னா மாநில முதல்வர்களுக்கான குரல். பிளானிங் கமிஷன்ல பார்த்தோம்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மாநில முதல்வர்கள் அவர்களுடைய குரலை வந்து பதிவு செய்ய முடியும். எங்க அப்படின்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்ற ஒரு மீட்டிங்ல மட்டும்தான். அந்த மீட்டிங்லயும் தங்களுடைய மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஒரு சின்னதா பேசிட்டு வரலாம். வேற நித்தி ஆயோக்ல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து இந்த கவர்னிங் கவுன்சில் மெம்பர்ஸோட பங்கு அதிகமா இருக்கு. எப்போ? இந்த ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்ல மட்டுமா? கிடையாது. இந்த ஒரு மீட்டிங்கை தாண்டி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு டைம் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா சப் கமிட்டி மீட்டிங்லாம் இருக்கு. நித்தி ஆயோக்ல இந்த மாநில முதல்வரோட ரோல் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே அதிகம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சப் கமிட்டிக்கும் ஒவ்வொரு மீட்டிங் இருக்கு, ஒவ்வொரு குரூப்ஸ் இருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா துறை சார்ந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குழுக்கள் வச்சிருக்காங்க. அந்த குழுக்களுக்கெல்லாம் வந்து மாநில முதல்வர்கள் ஒவ்வொரு முறை ஒவ்வொருத்தரை போட்டு சப் குரூப்ஸா கிரியேட் பண்ணி அந்த சப் குரூப்ஸோட தலைவர்களாக மாநில முதல்வர்கள் பங்கேற்கக்கூடிய குழுக்கு மாநில முதல்வர்களே தலைமை தாங்கி ஆலோசனை கூட்டங்களை நடத்தி அவர்களும் வந்து இது பண்றாங்க. இவங்களும் வந்து சேர்பர்சன் இதெல்லாம் வந்து மேற்பார்வையிடுவார். சிஇஓ அப்படின்ற ஒரு ரோல் இருக்கு. எப்படி ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு இருக்குமோ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், அந்த சிஇஓ ரோலும் இருக்கு. இவர்களுடைய கோஆர்டினேஷன்ல மாநில முதல்வர்கள் பங்கேற்கக்கூடிய சப் குரூப்ஸுக்கு அதிகமான குரல் வந்து இந்த நித்தி ஆயோக்ல இருக்கு. ஏன்னா நித்தி ஆயோக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னா பிளானிங் கமிஷன் இல்லாத விஷயமே இதுதான். நம்ம பொதுவா ஒரு விஷயத்த கேட்டிருப்போம். பொதுவா வந்து மேடை பேச்செல்லாம் பார்த்திருப்போம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்ற விஷயம். இந்த மத்தியில் கூட்டாட்சின்ற விஷயம் 2015க்கு முன்னாடி வரைக்கும் பிளானிங் கமிஷன்ற விஷயத்துல இல்லவே இல்லை. அதாவது மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கக்கூடிய, நிதியை நிறுத்தக்கூடிய அதிகாரத்தையே இருக்கக்கூடிய அந்த பிளானிங் கமிஷனுக்கு மேலிருந்து உத்தரவுகள் வரும், கீழே இருக்கக்கூடிய குரல்கள் எப்போதாவது கேட்கும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருந்தது. எப்போ கேட்கும்? வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல கேட்கும். அதுவும் குரல் கேட்கும். நடக்குமான்றது ஒவ்வொரு டைமை பொறுத்தது. ஆனால் இந்த நித்தி ஆயோக்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு சப் குரூப்புக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அவருடைய குரல் நேரடியாக கேட்கிறது. மாநில முதல்வர்களுடைய குரல் கேட்குது அப்படின்னா மாநிலங்களுடைய குரலும் கேட்குது தானே. ஸோ மக்களுடைய குரல் கீழிருந்து மேல வரைக்கும் போகுது. மேல இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு, இந்த நித்தி ஆயோக்கு மாநில முதல்வர்கள் மட்டுமல்லாமல் கீழே இருக்கக்கூடிய சப் கமிட்டி மீட்டிங், ஒவ்வொரு ஸ்கீம் நடக்கக்கூடியப்போ கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட மீட்டிங்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து நித்தி ஆயோக்குடைய செயல்பாடு பார்த்தோம்னா மேல மத்திய அரசுல இருந்து கீழே ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து அதுக்கு கீழே வரைக்கும் நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது கலெக்டர்ஸோட ரோல் வரைக்கும் கீழே இருந்து போகுது. ஸோ நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோடைய குரலும் தனித்தனியா யூனிக்கா இருந்தா அவருடைய பிரச்சனை வரைக்கும் நேரடியாக கொண்டு செல்ல முடியும். பிளானிங் கமிஷன்ல மேல இருக்கக்கூடிய 8 பெர்மனன்ட் மெம்பர்ஸ், வைஸ் சேர்மன், சேர்மனாக இருக்கக்கூடிய பிரதமர், இவர்களுடைய குரல் மட்டும்தான் கேட்கும். ஸோ மாநில முதல்வர்களின் குரல் அதிகம் கேட்கக்கூடிய இடம் பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக். இந்த நிதி ஆயோக்கோட செயல்பாடுல எல்லாரும் ஒரு விஷயம் கேட்டிருப்போம். அதோட ப்ராசஸ் எப்படின்னு சிம்பிளிஃபைடா சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு, ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராமை வந்து நடத்துறதே வந்து நிதி ஆயோக் தான். மேல இருந்து கீழேன்னு சொன்னல, அது இல்ல, கீழே இருந்து மேலன்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். நாட்டில் இருக்கக்கூடிய பல துறைகள்ல பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்களை தேர்வு செய்து அதற்கு தனி கவனம் கொடுத்து மத்திய அமைச்சர்கள் நேரடியாக அங்க போய் பார்க்கணும்ட்டு ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டு மாநில அரசு, மத்திய அரசு இணைந்து கவனம் செலுத்தி அந்த மாவட்டங்களை மேல கொண்டு வந்தோம் அப்படின்னா நாட்டுல ஒட்டுமொத்தமா அந்த கீழ் இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து மேல வரலான்னு ஒரு விஷனரி பிளானிங் போட்ட திட்டம் தான் இந்த ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட். இதுல பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்கள் கூட இருக்கு. நீங்களே கூட பார்த்திருப்பீங்க, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம். ரொம்ப தண்ணி பஞ்சம் இருக்குங்க, ரொம்ப தொழிற்சாலைகள்லாம் இல்லைங்க, இது இருக்குங்க, அந்த ப்ராப்ளம், இந்த இண்டெக்ஸ்ல கம்மியா இருக்குங்க அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கக்கூடியதுல தமிழ்நாட்டில இருந்து 2 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு தனி கவனம் செலுத்தப்படுவது இந்த ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்ல நிதி ஆயோக்கில் தான்
இது மத்திய அரசு மாநில அரசு இணைந்து நடத்தக்கூடிய ஒரு திட்டம். அது வந்து செயல்படுத்தப்படுவது இந்த நிதி ஆயோக் மூலம்தான். இதுவே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி நிதி ஆயோக் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்ற விஷயத்துக்கு. இப்போ நிதி ஆயோக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கிறார். அவர் மட்டுமா? கிடையாது. இந்தி கூட்டணியைச் சேர்ந்த முதல்வர்களும் வந்து புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கின்றனர். ஆனா யார் அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்களை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கின்றனர். வேறு யார் யாரெல்லாம் பங்கேற்கிறா? வாங்க பார்க்கலாம். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, அருணாச்சல் முதல்வர் பேமா கண்டு, அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா, அப்புறம் வந்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தியோசாய், கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த், குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல், ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி, மத்திய பிரதேஷ் முதல்வர் மோகன் யாதவ், மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, மணிப்பூர் முதல்வர் பிரன் சிங், அப்புறம் மேகாலயா முதல்வர் காங்கராத் சங்மா, அதுக்கப்புறம் மிசோரம் முதல்வர் லால் துமா, நாகாலாந்து முதல்வர் நெஃப்யூரியோ, ஒடிஷா முதல்வர் மோகன் சரண் மாஞ்சி, இப்பதான் புதுசா பதவியேற்றாரு அவரு, புதுச்சேரி முதல்வர் நமது பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர் ரங்கசாமி அவர்கள், ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா, சிக்கிம் முதல்வர் கோலே, திரிபுராவோட முதல்வராக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த திரு மாணிக் சாஹா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தமி, வெஸ்ட் பெங்கால் முதல்வர் மம்தா பானர்ஜி. சரி, இவங்கெல்லாம் இருக்குன்னா இதுல பிரேக் டவுன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவை சேர்ந்த முதல்வர்கள் இதுல 13 பேர், என்டிஏவை சேர்ந்த முதல்வர்கள் இதுல 7 பேர், மற்ற முதல்வர்கள், அதாவது நான் வந்து தனியா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ற முதல்வர், எந்த கூட்டணியிலும் இல்லைங்க நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்றவர், மிசோரமை சேர்ந்த ஒரு முதல்வரான ஒரே ஒருத்தர் தான், அது வந்து லால் துமா. இவர் ஒருத்தர் மட்டும் தனியா இருக்காரு. சோ 13 பாஜக முதல்வர்கள், 7 என்டிஏ முதல்வர்கள், ஒரு எதுலயும் அலைனாகாத ஒரு முதல்வர் அப்படின்ட்டு இது பார்த்தோம்னா 21 இருக்கு. சர்ப்ரைஸ் பேக்கேஜா மமதா பானர்ஜி இந்தி கூட்டணியில மிக முக்கியமான தலைவர், அவர் வந்து இந்த கூட்டத்துல பங்கேற்பதாக சொல்லியிருக்கிறார். சோ 22 பேர் வந்து இந்த கூட்டத்துல பங்கேற்கிறார்கள். கவர்னிங் கவுன்சில்ல மெம்பரா இருக்கக்கூடிய முதல்வர்கள்ல 22 பேர் பங்கேற்கிறார்கள். யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணல? ஹிமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த முதல்வரான திரு சுக்விந்தர் சிங் சுக்கு, ஜார்க்கண்ட் முதல்வரான ஹேமந்த் சோரன், கர்நாடக முதல்வரான சித்தராமையா, கேரள முதல்வரான பினராயி விஜயன், டெல்லி முதல்வரான சிறையில் இருக்கக்கூடிய திரு அரவிந்த் கெஜ்ரிவால், பஞ்சாப் முதல்வரான பகவந்த் சிங் மான், தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, அப்புறம் நமது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். சோ இவங்கெல்லாம் பங்கேற்கல. இதோட பிரேக் டவுன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸை சேர்ந்த முதல்வர்கள் 3 பேர், இந்தி கூட்டணியை சேர்ந்த முதல்வர்கள் பார்த்தோம்னா 5 பேர், அதாவது காங்கிரஸ் இல்லாத அந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்த முதல்வர்கள் பார்த்தோம்னா 5 பேர். அரவிந்த் கெஜ்ரிவாலும் பகவந்த் மானும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க. அது தவிர நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இன்னொருத்தர் வந்து ஹேமந்த் சோரன். சோ இவங்கெல்லாம் சேர்ந்து புறக்கணிப்பதாக, அப்புறம் பினராயி விஜயன் அவர்களும் இருக்காருல்ல, சோ 5 பேர் சேர்ந்து புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். 22 பேரு முதல்வர்கள், மாநில முதல்வர்கள் அட்டன் பண்றாங்க, 8 பேர் அட்டன் பண்ணல. இதனால ஏதாவது பெரிய மாற்றம் இருக்குமா? பெரிய வீட்டோ பவர் இருக்குமா? அவர்கள் மாநில முதல்வர் பங்கேற்காவிட்டால் சில விஷயங்கள் தடுக்கப்படுமா? ஏதோ மசோதா பாஸ் பண்ற மாதிரி விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நத்திங் வில் சேஞ்ச். அங்க போய் என்ன பேசுவாங்க? இப்ப இருக்கக்கூடிய திட்டங்களை அதை எப்படி செயல்படுத்துறது, அது இருக்கக்கூடிய நிதி வெளியீடு எப்படி வைக்கலாம், இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதை தவிர அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேயோ இல்ல அடுத்தடுத்த காலங்களை பார்க்க வேண்டிய முக்கிய துறைகள் என்னென்ன, இந்த துறையில பார்க்கணுங்க, அதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். குளோபல் வார்மிங்க்கு நம்ம அதிக கவனம் செலுத்தணும், சுகாதாரத்துக்கு நம்ம அதிகமா பண்ணணும், குழந்தைகளோட ஊட்டச்சத்துக்கு நம்ம அதிகமா கவனம் செலுத்தணும், இந்த தண்ணீர் பைப் எல்லா இடத்துக்கும் கனெக்ஷன் போகுதா, ஜல்சக்தி திட்டம் அதை செயல்படுத்துறதுல நம்ம பார்க்கணும். வேற என்னங்க, விமான போக்குவரத்துலாம் அதிகம் இது பண்ணணுங்க, நம்ம அதுல வந்து நிறைய சிவில் ஏர்போர்ட்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்து ஃப்ரீக்வெண்ட் இதை பண்ணணும், நம்ம டூரிசம் செக்டார்ல இது பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு முதல்வர்களும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிப்பாங்க, சொல்லுவாங்க, அங்க ஆலோசனை சொல்லுவாங்க. அங்க பிரதமர் முதல்ல பேசுவாரு, ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் பேசுவாங்க, அபிஷியோ மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதை தவிர சிஇஓவா இருக்கக்கூடியவரும் துணை சேர்பர்சனாக இருக்கக்கூடியவரும் பேசுவாங்க. அதை தவிர முதல்வர்கள் எல்லாரும் தங்களது ஆலோசனைகளை சொல்வார்கள். எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுறது தான் அந்த நிதி ஆயோகோட கூட்டம். அதுல பல விஷயங்கள் கலந்து ஆலோசிக்கலாம். ஒரு கருத்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை அங்க சொன்னோம் அப்படின்னா அது மேலும் சிலர் வந்து ஏற்றுக்கொண்டு ஆமா நல்ல விஷயமா தானே இருக்கு, அதை ஏன் செயல்படுத்தக்கூடாதுன்னு இன்னொரு குரல் உங்க குரலுக்கு வலிமை சேர்ப்பதற்கு உதவியாக இந்த கூட்டம் இருக்கும். அந்த அந்த கூட்டம் முடிஞ்சோடனே கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டோ எடுப்பாங்க. அந்த போட்டோல மேல இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு கண்ணை முதல் எடுத்தோன்னே உறுத்தும். என்ன அப்படின்னா டீம் இந்தியா அப்படின்னு இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் தொடர்ந்து நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம நாடு முழுக்க பேசப்பட்டு வருவது அப்படின்னா மத்திய அரசு தன்னிச்சையா முடிவெடுக்குது, அதுக்கு வந்து மாநிலங்களோட குரல்களோ இல்ல அதுவோ கேட்பதில்லை, அவர்கள் வந்து அவங்களுக்கு மேம்பாக்க அவங்க பார்த்துக்கு என்ன தோணுதோ அப்படி செய்யறாங்க, எங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்வதில்லை அப்படின்ற விஷயம் இருக்கு.
அப்படின்ற இடத்துல நம்ம சைட்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த கரெக்டா செஞ்சுட்டா அவங்க மேல இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காவே குறை சொல்ல முடியும். அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நித்தி ஆயோக். நம்மளோட குரல் அங்க கேட்பதற்கான விஷயம். கீழ இருந்து குரலை வாங்கிட்டு அங்க போய் சொல்ற ஒரு முக்கியமான கூட்டம் தான் நித்தி ஆயோக். இந்த நித்தி ஆயோக்ன்றது தான் பிரைம் எக்ஸாம்பிள் கூட்டாட்சி தத்துவம் அப்படின்றதுக்கு. மாநிலத்துல சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி அப்படின்னு பேசக்கூடிய நாம் இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கே ஒரு பிரதான எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தையே புறக்கணிக்கலாமா அப்படின்றது நமக்கான கேள்வி. புறக்கணிப்பால் எதுவும் மாறாது, குரல்கள் கேட்குமா என்பதே கேள்வி. நன்றி.